அனைவருக்கும் வணக்கம். ஒரு பறவை மரத்தில் அமரும்போது அது நம்புவது அந்த மரத்தின் கிளையே அல்ல, தன்னுடைய சிறகின் மேல் கொண்ட நம்பிக்கை என்ற தன்னம்பிக்கை வரைக்கும் இன்றைய வகுப்பில் நுழைவோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னாக்க அட்டவணைகள். அட்டவணையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முதல் நடைமுறையில் உள்ளது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த நடைமுறைக்கு வந்த அந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், குடியரசு தினமாக கொண்டாடி வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டப்ப 8 அட்டவணைகள் இருந்துச்சு. ஆனால் தற்பொழுது இன்னைய தேதி வரைக்கும் 12 அட்டவணைகள் இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு அட்டவணையும் எதை பற்றி சொல்லுது, சரிங்களா, அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். மொத்தமாக இன்னைய வரைக்கும் 12 அட்டவணைகள் இருக்குது. அந்த அட்டவணை தான் பார்க்குறோம். இதில் பாருங்கள், இந்த அட்டவணை ஒவ்வொரு அட்டவணையும் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்துட்டு இறுதியாக நம்ம இதுக்கான ஷார்ட்கட்டை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி இந்த 12 அட்டவணையும் நினைவு வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி. முதலாவது அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசனுடைய பெயர்கள் மற்றும் எல்லைகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை தான் முதலாவது அட்டவணை. சரிங்களா? இப்போட சமீபத்தில் நம்ம அண்டை மாநிலமான கேரளா என்ற மாநிலம் கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட போகிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த பெயர் மாற்றம் செய்வதற்கான விதிமுறைகள் எங்கே இருக்கும், இந்த முதலாவது அட்டவணை குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இரண்டாவது அட்டவணை நம்ம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர்கள், சட்டசபை சபாநாயகர்கள், மத்திய சட்டமன்றம், மாநில சட்டமன்ற சபாநாயகர்கள், துணை சபாநாயகர்கள், இது போன்ற உயர் அதிகாரிகள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சம்பளம் எவ்வளவு, படிகள் எவ்வளவு மற்றும் சலுகைகள், உங்களுக்கு என்னென்ன அரசு சலுகைகள் வழங்குறாங்க. அப்போ உயர் அதிகாரிகளுடைய சம்பளம், படிகள் மற்றும் சலுகைகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை இரண்டாவது அட்டவணை. சரியா? மூன்றாவது அட்டவணை உயர் அலுவலர்கள். இப்போ எடுத்துக்காட்ட பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஆளுநர்கள், இந்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளர்கள், இதை போன்ற உயர் அலுவலர்களுடைய பதவி பிரமாணம் அவங்க எப்படி எடுத்துக்கணும், அவங்க என்னென்ன உறுதிமொழி எடுத்துக்கணும், இதை போன்ற தகவல் சொல்றது மூன்றாவது அட்டவணை. சரிங்களா? நான்காவது அட்டவணை பார்த்தீங்கன்னாக்க மாநிலங்களவையில், அதாவது ராஜ்யசபான்னு சொல்லுவோம். அந்த மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்திற்கும் எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது நான்காவது அட்டவணை. அடுத்து ஐந்தாவது அட்டவணை பாருங்க, பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர், அதாவது எஸ்சி மற்றும் எஸ்டி இவங்களுக்கான நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை ஐந்தாவது அட்டவணை. ஆறாவது அட்டவணை இப்போ பொதுவாக பழங்குடியினர் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 5. ஆனால் ஆறாவது அட்டவணை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 4 மாநிலங்கள், அதாவது அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் என்ற இந்த குறிப்பிட்ட 4 மாநிலங்களுக்கான நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆறாவது அட்டவணையை சொல்லுவோம். இதை ஷார்ட்டா ஏடிஎம் ஸ்கொயர், அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், அதான் ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுவோம். சரிங்களா? எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அது 7வது அட்டவணை நம்ம அதிகார பகிர்வு. மத்திய பட்டியலுக்கு எத்தனை துறைகள் ஒதுங்கி இருக்கும், மாநிலங்களுடைய பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்கு, மத்திய மாநில அரசு இணைந்து எத்தனை துறைகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின அதிகார பகிர்வை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 7வது அட்டவணை. இதில் மத்திய பட்டியலில் பாருங்க, நம்ம இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 97 துறைகள் இருந்துச்சு. தற்போது 100 பகுதி துறைகள் இருக்கு. மாநில பட்டியலில் இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்டப்ப 66 துறைகள் இருந்துச்சு. ஆனால் தற்போது 61 துறைகள் இருக்கு. சரிங்களா? அதே போல பொதுப்பட்டியலில் இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 47 துறைகளும் தற்போது 52 துறைகளும் அங்கம் வகிக்குது. சரிங்களா? அடுத்து 8வது அட்டவணை பாருங்க, நம்ம 8வது அட்டவணையில அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் தற்போது மொத்தம் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதை இந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்துருங்க. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் நம்ம இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டப்ப 14 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சு. இது நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ மொத்தமாக 22 மொழிகள் அங்கீகரிச்சிருக்காங்க. சரிங்களா? இன்னொன்று நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, இந்த 22 மொழிகளில் திராவிட மொழிகள் எத்தனை அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அதுக்கான சரியான விளக்கத்தை கமெண்ட்ல கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து 9வது அட்டவணை, அதாவது நம்ம இந்திய அரசியல் ஏற்றுக்கொள்ளப்பட்டப்ப 8 அட்டவணை தான் இருந்துச்சு. இதன் பிறகுதான் என்னன்னாங்க 4 அட்டவணை சேர்த்தாங்க. அப்படி சேர்க்கப்பட்ட முதல் அட்டவணை, அதாவது நமக்கு மொத்தமாக பார்க்குறப்ப 9வது அட்டவணை 1951ஆம் ஆண்டு முதலாவது சட்ட திருத்தம் மூலமாக சேர்க்கப்பட்டது. என்னன்னாக்க நில சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை தான் 9வது அட்டவணை. ஏன்னா நம்ம விடுதலை பெற்ற காலத்தில் தெரியும், நில சுவாண்டர்கள், ஜமீன்தார் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நிலமில்லாத வயசில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போ நில உச்சவரம்பு சட்டம் வாங்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருத்தருக்கு இவ்வளோதான் நிலம் இருக்கணும், நிலம் இல்லாதவர்களுக்கு நிலங்கள் பகிர்ந்து கொடுத்தாங்க. இல்லைங்களா? ஸோ
ஸோ இதே பார்த்த அட்டவணை தான் 9வது அட்டவணை. 10வது அட்டவணை 1985ஆம் ஆண்டு 52வது சட்டத்தின் மூலமா சேர்க்கப்பட்டது. சரிங்களா? இது என்ன சொல்லுதுனாக்க, ஒரு கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்றமாகட்டும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மாற்று கட்சிக்கு செல்லக்கூடாது. ஒருவேளை சென்றால் அவருடைய கட்சி பதவி பறிக்கப்படும், அவருடைய எம்எல்ஏ எம்பி போன்ற பதவிகள் பறிக்கப்படும் அப்படின்னு சொன்னது. சரிங்களா? ஸோ இந்த கட்சி தாவல் தடை சட்டம்னு சொல்லுவாங்க. இது 10வது அட்டவணையில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதை சார்ந்த அதிகப்படியான தகவல் கொடுத்துருப்பாங்க. 11வது அட்டவணை 1992ஆம் ஆண்டு 73வது சட்டத்திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது. அதாவது கிராம பஞ்சாயத்து, கிராம பாலிகா அப்படிம்பாங்க, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புடைய அதிகாரங்கள் என்ன, அவங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்னு பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை தான் 11வது அட்டவணை. அடுத்ததாக பார்த்தோம்னா 12வது அட்டவணை. இதுவும் 1992ஆம் ஆண்டு 74வது அட்டவணையாக 74வது சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? அதாவது இது என்னக்க, நகராட்சி, நகர்பாலிகான்னு சொல்லுவாங்க. நகராட்சிகளுடைய அதிகாரங்கள் என்னென்ன, அவங்களுடைய கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடிய அட்டவணை தான் 12வது அட்டவணை. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, இந்த 12 அட்டவணையில எளிமையை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது சார்ந்த ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ எப்படி இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுலாம் பார்க்கலாம். இப்போ 12 அட்டவணைகள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க, இந்த 12 அட்டவணைகளை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பற்றி பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் 1வது அட்டவணை எதை பற்றி சொல்லுது? ஏன்னா நமக்கு போட்டித் தேர்வு அடிப்படையில் 7வது அட்டவணை எதை பற்றி சொல்லுது, அது கட்சி தாவல் தடை சட்டப்படி சொல்லக்கூடிய அட்டவணை எது அப்படிலாம் கேட்பாங்க. அதை சார்ந்ததுக்காக ஒரு ஷார்ட்கட் தான். அப்படி பாருங்க, கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், இதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ணோம்னாக்க, 12 அட்டவணைகள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதோட கம்பேர் பண்ணிங்கன்னா, கடிகாரத்தோடைய மணி, 1 மணி 2 மணி 3 மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ 1 மணி அப்படின்னாக்க 1வது அட்டவணை, 2 மணினா 2வது அட்டவணை, 3 மணினா 3வது அட்டவணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ அந்த 1 மணிக்கு என்ன பண்ணுறோம், 2 மணிக்கு என்ன பண்ணுறதுக்கு லிங்க் பண்ணி 12 அட்டவணையை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, சாலை வரமா ஒரு ஆட்டோவோ டாக்ஸியோ இருக்குது, டாக்ஸியில் நீங்கள் ஏறுவதாக ஒரு கற்பனை செய்துக்குவோம். சரிங்களா? இப்போ ஆட்டோவில் ஏறியாச்சு. ஓகேங்களா? மணி பார்த்தா சரியாக 1 மணி ஏறி உக்காந்தீங்க. இப்போ ஆட்டோவர் என்ன கேட்பாரு, சார் என்ன ஊருக்கு போகணும் அப்படி கேட்டோடனே என்ன பண்ணீங்க, ஒரு ஊரோடைய பெயர் சொல்லுவீங்க. அந்த ஊர் தான் மாநிலனுடைய பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மணிக்கு மாநிலத்துடைய பெயர், யூனியன் பிரதேச பெயர் கேட்பாங்க, அது எங்கே இருக்கு, எல்லை கேட்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மணிக்கு மாநிலங்களுடைய பெயர் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்து 2 மணி அப்படி நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, சார் உங்களுக்கு எவ்வளோ சார் சார்ஜு, உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ எங்களுக்கு சொல்லவே இல்லையே, வேற நாங்கள் படி தரணுமா, வேற அலோன்ஸ் தரணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ 2வது மணி, 2வது அட்டவணை சம்பளம் மற்றும் படிகள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 3வது அட்டவணை அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. 3 மணி ஆகுது. அப்போ அடுத்து என்ன கேட்குறீங்க, சார் உங்கள் சம்பளம் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு உறுதிமொழி எடுத்திருக்கீங்களா, உங்களை கட்டுப்பாடு இருக்கா, உங்களை யாரும் கட்டுப்படுத்துகிறாங்களா அப்படின்னு நம்ம அதிகப்படியான தகவல் கேட்டுட்டு போகிறோம். அப்போ 3 மணிக்கு உறுதிமொழி, பதவி பிரமாணம் அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து இன்னும் போயிட்டே இருக்கணும், தொடர்ந்து சார் அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குமா, போயிட்டு தான் இருக்கணும், ரயிலில் 12 மணிக்கு போயிட்டு தான் இருக்கணும். ஓகேவா? 4வது அட்டவணை 4வது மணி, 4 மணிக்கு என்ன பண்ணுறோம்னாக்க பேச்சு கொடுத்துட்டு போகிறோம். சார் நீங்கள் எந்தெந்த மாநிலங்களாக பயணம் செஞ்சுருக்கீங்க, அப்படி பயணம் செய்கிறப்ப ஒவ்வொரு மாநிலத்தும் ஒரு வகையான இடஒதுக்கீடு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையா அப்படின்னு கேட்கறத இமேஜின் பண்ணிக்கிறோம். 4 மணிக்கு மாநிலங்கள், எந்தெந்த மாநிலம் போயிருக்கீங்க, அங்கே என்னென்ன இடஒதுக்கீடு கொடுத்துருக்கான்னு கேட்குறோம். சரிங்களா? அடுத்து 5 மணி, சார் ரொம்ப டயர்டாக இருக்குது, வண்டி கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க, நான் பழம் சாப்பிட்டு வரேன், பழங்குடியினர் அப்படின்னு சொன்னா இருக்கா, பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் இடஒதுக்கீடு அவங்களோட நிர்வாகம் பற்றி சொல்வது 5வது அட்டவணை. 5வது அட்டவணை 5 மணிக்கு பழம் சாப்பிடலாம், அப்போ பழங்குடியினர் பற்றி சொல்வது 5வது அட்டவணை. 6 மணி 6 மணி வரைக்கும் என்னதுனாக்க கையில் இருந்த பணம்லாம் செலவாகி போச்சு, பழம் சாப்பிட்டு செலவாகி போச்சு. இப்போ அடுத்து வண்டி என்ன பண்ணுங்க, சார் ஆட்டோ கொஞ்சம் ஏடிஎம் நிறுத்துங்க, ஏடிஎம் கொஞ்சம் பணம் எடுத்து வந்துடுறேன். அப்போ 6 ஏடிஎம், ஏடிஎம்னா ஃபுல் ஃபார்ம் இருக்குன்னு சொன்னேன், ஏடிஎம் ஸ்கொயர், அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இந்த மாநிலனுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து 7 மணி பணம் எடுத்து வந்தாச்சு, எடுத்து வந்த பணத்தை பட்ஜெட் போடுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ தரணும், ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ வரி கட்டணும், ஸோ இது போல் ஒரு பகிர்வு பட்ஜெட் போடுறோம். பட்ஜெட் நான் கொஞ்சம் எளிமைக்காக தான் சொல்கிறது. அப்போ 7வது மணிக்கு 7வது அட்டவணை அதிகார பகிர்வு. சரிங்களா? இப்போ மணி 8வது, நீங்கள் ஆட்டோவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க, ஆட்டோ வழியிலே இடையில நிறுத்தி என்ன பண்ணால் நிறைய பேர் அவங்க கூட ட்ராவலாக ஏறிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஹிந்தி பேச ஏறுறோம், அடுத்து தெலுங்கு பேச ஏறுறோம், அடுத்து மலையாளம் பேசுகிறோம். அப்போ நிறைய மொழி பேசுகிறோம், 8 மணிக்கு வந்து கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 8வது அட்டவணைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், மொழி 8வது அட்டவணை அப்படின்னு நாங்கள் வச்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்து 9வது அட்டவணை.
9வது அட்டவணை என்னன்னு பாருங்க. நம்ம ஏற்கனவே நில சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன் ஒழிப்புன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அப்போ இந்த 9 மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தப்பா நினைச்சிக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் ஒரு பொதுவாக சும்மா காமெடியாக தான் சொல்கிறோம். நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுவாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களை எப்படி நம்ம சீர்திருத்தம் செய்யறது அப்படின்னு பற்றி பார்க்கறது 9வது அட்டவணை. 9 மணிக்கான ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள அட்வைஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து 10வது அட்டவணை. மணி 10 ஆச்சு, வீட்டுக்கு போகணும், புள்ள குட்டி தேடும். அப்போ டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வண்டி தாவி பறகுது, அப்போ தாவறாங்க, கட்சி தாவல். 10வது அட்டவணை கட்சி தாவல் சட்டம்னு சொல்கிறோம். சரிங்களா? அது 11வது அட்டவணை. தாவி பாஞ்சு வண்டி போகிறது நிறையா பஞ்சாயத்து ஆகி போச்சு, பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ உட்காரச்சு பைசல் பேசுகிறாங்க, பஞ்சாயத்து பண்ணுறாங்க. பஞ்சாயத்து 11வது அட்டவணை. அடுத்து 12, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு இல்லையா? 12வது மணி, 12 மணி ஆயிடுச்சு. அப்போ 12வது நேரமாச்சு அப்படின்னு ஆச்சு. நேரமாச்சு அப்படின்னு என்ன, நகராட்சி. சரி, 12வது அட்டவணை நகராட்சியோடைய அதிகாரம் மற்றும் அவங்களுடைய நகராட்சியோடைய அதிகாரம் மற்றும் கடமை பற்றி பார்க்குறோம். மொத்தமாக ஒரு 12 அட்டவணை பார்த்துருக்கோம். இந்த 12 அட்டவணையை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். ஷார்ட்கட் நகைச்சுவாக இருந்தால் சரிங்க. சரிங்களா? ஒரு கொஸ்டின் இடையில கேட்டிருந்தேன் இல்லைங்களா? அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 மொழிகளில் நம்ம திராவிட மொழிகள் எத்தனைன்னு கேட்டேன். சரிங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் இதை போன்ற வேறு தவறுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.